ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கருவேப்பிலை, புதினா, அடுத்தது கொத்தமல்லி. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், புதினா கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், அப்புறம் கருவேப்பிலை தழை, இதெல்லாம் நம்ம சேர்த்து சட்னி ஆட்ட போகிறோம். இதுக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, அடுத்தது வந்து வரமிளகா, பச்சை மிளகா போட்டுக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம். பாருங்கள், சட்னி. ஓகேங்களா? கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு சட்னி. ஓகேங்களா? நீங்கள் சாதத்துக்கு சட்னி சாப்பிடுங்க, இல்லைன்னா இட்லி தோசைக்கு எதுக்கு வேணாலும் வச்சுக்கோங்க. பாருங்க, இது அப்படியே நல்லா வதங்கணும். ஓகேங்களா? பாருங்கள், அப்படியே வதங்கிடுச்சு. புளி போட்டாச்சு. புளி போட்டு சும்மா லைட்டாக அப்படியே சூடு பண்ணி வதக்கினா போதும். சூடு ஏறினா சரி, அவ்வளோதான். புளி வந்து ரொம்ப நேரம் புளியை போட்டுட்டு அப்படியே இது பண்ணிட்டு தேவை. பாருங்கள், கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கணும் நான், சும்மா கொஞ்சம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். தாளிப்பு போட்டுக்கோங்க. தாளிப்பு போடாமலும் சாப்பிட்லாம், உங்கள் விருப்பம்தான். பாருங்கள், சட்னி சூப்பராக அழகாக செஞ்சாச்சு. நீங்கள் தோசைக்கு, சாதத்துக்கு, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.